வணக்கம். அந்த காலத்துல புண்ணிய நதிகளை பெண் தெய்வங்களா நினைச்சு போற்றி பாதுகாத்தோம், அசுத்தம் செய்யாம இருந்தோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருளா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல பயன்படுத்தின அசுத்த தண்ணீரா இருந்தாலும் சரி, ஆறுகள்ல தான் கொண்டு போய் கொட்டுறோம். ஆறுகள்ல தான் நம்ம கனெக்ஷன் கொடுத்து விடுறோம். இத்தனை வருஷங்கள் நம்ம செஞ்ச அட்டுழியங்கள் எல்லாத்தையுமே புண்ணிய நதிகள் தாங்கிட்டு இருந்தது. ஆனா அந்த புண்ணிய நதியை பொங்கி எழுந்தா என்ன ஆகுன்றத சென்னையிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களையுமே காட்டிடுச்சு. நிறைய ஊர்கள்ல பல ஆறுகள் சாக்கடைகளா தான் ஓடிட்டு இருக்கு. சென்னையில மழையெல்லாம் குறைஞ்சு வெள்ளம் வடிஞ்சு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்க அப்பாடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே திருநெல்வேலி மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமும் அதிகமாவே பாதிக்கப்பட்டுச்சு. இங்க பாருங்க, அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இதை பார்த்துட்டு கண்ணு கலங்காதவங்க இருக்கவே மாட்டீங்க. நல்லவங்க கெட்டவங்க, இருக்கிறவங்க இல்லாதவங்க, ஏழை பணக்காரவங்க யாருமே இல்லை, எல்லாமே சரிசமம் தான். இயற்கைக்கு முன்னாடி நம்மளாம் ஒண்ணுமே இல்லைன்னு இந்த வெள்ளம் வந்து காட்டிருச்சு. எல்லாம் இருக்கிறவங்க கூட ஒரே நாள் ராத்திரியில வீடை இழந்து வாசலை இழந்து எல்லா பொருட்களையும் இழந்து நிர்கதியா நிக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கையில இயற்கைக்கு முன்னாடி எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கவர்மெண்ட் அத்தியாவசிய பொருட்கள் கொடுத்தாலும் உணவுப் பொருட்கள் கொடுத்தாலும் இன்னுமே அது போய் சேராத மக்கள் தான் அதிகம்னு சொல்லணும். கிராமப்புற மக்கள், அதாவது தூத்துக்குடி வெளியே சுற்றி உள்ள கிராமப்புற மக்களுக்கு நிறைய பேரு அத்தியாவசிய பொருட்கள் இல்லாம உணவு இல்லாம இருக்காங்க. அப்படி தவிக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் விதமா திவ்யா சுந்தர்னு திருநெல்வேலியை சேர்ந்தவங்க களத்துல இறங்கி உதவி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னங்க அவங்க உதவி பண்றாங்களா, உண்மையிலேயே செய்யறாங்களா, நாங்க எப்படி அனுப்புறது அப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க களத்துல இறங்கி உதவி செய்யற வீடியோவை நான் அட்டாச் பண்றேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க நாங்களே கஷ்டத்துல இருக்கோம், நாங்களே ஒருத்தவங்க உதவி பண்ற நிலைமையில இருக்கோம், நாங்க எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க 10 ரூபா அனுப்புனா கூட ஒரு குழந்தையோட டயப்பருக்கோ பால்கோ ஒரு குடும்பத்துக்கான மெழுகுவத்திக்கோ கண்டிப்பா உதவியா இருக்கும். திவ்யா சுந்தர் அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே இந்த வீடியோட லாஸ்ட்ல கொடுக்குறேன். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க யாருக்காவது உதவி தேவைனாலுமே அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களோட ஏரியாவுக்கே வந்து செய்வாங்க. அதான் நம்ம டெக்னாலஜியில வளர்ந்து இந்தந்த விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சிருந்தாலுமே இயற்கைக்கு மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திவ்யா சுந்தர் அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி அமௌண்ட் அனுப்பிக்கோங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் நான் கம்யூனிட்டி டேப்ல கொடுக்குறேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து என்னை நம்பி என்னோட அக்கௌண்ட்க்கு அமௌண்ட் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டினியூஸாக ஸ்டில் நான் போட்டதுலேருந்து இப்போ வர எனக்கு அமௌண்ட் வந்துட்டு தான் இருக்கு. அதோட அமௌண்ட்ல நான் என்னென்ன பண்ணேன், எங்கே என்னெல்லாம் வாங்கினேன், எந்தெந்த இடத்துக்குலாம் கொடுத்துருக்கேன், எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் இப்போ என்னோட ஸ்டோரிஸில் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, எந்த கடையில் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், எங்கே கொடுத்துருக்கோம், அண்ட் எந்த இடத்துல என்ன தேவை இருக்குன்னு நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஏன்னா நம்ம பர்சனலாக நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நிறைய குரூப்பில் நாங்கள் பார்க்குறோம், ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்தனால என்னோட நம்பருக்கு யாரெல்லாம் கால் பண்ணி பர்சனலா ஹெல்ப் கேட்கறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வீடு வீடா போய் தனித்தனியா என்னெல்லாம் தேவை, பேசிக் நீட்ஸ், கொசுப்பத்தி, கேண்டில், மேட்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், இது எல்லாமே கொடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் ஃபுட்டு வந்து கம்ப்ளீட்டா அண்ணா 2 ஐயப்ப தேவாசங்கமா லயன்ஸ் கிளப் டீமோட சேர்ந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னைக்கு 8000 பீப்புள்ஸ்க்கு மேல ஃபுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுட் எங்க தேவைப்பட்டாலும், நாப்கின்ஸ் அந்த மாதிரி என்ன தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இனிமேலாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளுக்கு, இயற்கைகளுக்கு துரோகம் செய்யாம, நீங்க அசுத்தம் செய்யாம போற்றி பாதுகாத்துக்கோங்க. நன்றி.